நீர் சூழ்ந்த பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நேரடி ஆய்வு. ஆற்றங்கரையோர பகுதிகளை தொடர்ந்து கண்காணிக்க உத்தரவிட்டார். தீபாவளி கொண்டாட்டத்திற்காக வெளியூர்களுக்கு சென்றவர்கள் புதுவை திரும்புவதற்கு வசதியாக அடுத்த நாள் விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என்று அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த ஆண்டு 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகையினை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு சென்று திரும்பும் மாணவர்கள், அவர்தம் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் ஆகியோரின் நலனை கருத்தில் கொண்டு வரும் 21ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் புதுவை முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் சாலையில் மணிமேகலை பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளி அருகில் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் ரெஸ்டோ பார் திறப்பதற்காக ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இதனை அறிந்த ராஜாநகர், முத்தமிழ் நகர், அருந்ததி நகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அந்த ரெஸ்டோ பாரின் எதிர்ப்புறத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக மக்களுடன் இணைந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். சுமார் 1 மணி நேரம் போராட்டம் நீடித்தது. தகவல் அறிந்த தாசில்தார் ராஜேஷ் கண்ணா, உருளையன்பேட்டை காவல்துறையினர் அங்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். தாசில்தார் ராஜேஷ் கண்ணா உடனடியாக ரெஸ்டோ பார் திறக்கப்படாது, உயர் அதிகாரிகளிடம் பேசி உரிய முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தார். இதனை அடுத்து மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நெருக்கமான குடியிருப்பு, அந்த நெருக்கமான குடியிருப்பு மக்களுக்கு என்ன தேவைப்படாது, இருக்குமா இருக்காதான்றது சம்பந்தப்பட்ட அறிவு உள்ள ஒரு அதிகாரிக்கு தெரியும். அறிவில்லாத ஒரு அதிகாரிகளை வச்சுன்னு காசு, லஞ்சம், இதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அநியாயம் நடக்குது இந்த ஊர்ல. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை பெரியார் திடலில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணியை சந்தித்து திராவிட இயக்கத்தின் வரலாற்றை பறைசாற்றும் அறிவு கருவூலமாக தந்தை பெரியாரின் சிந்தனைகளையும் அறிவு செல்வத்தையும் எடுத்துரைக்கும் வகையில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகனூரில் அமைக்கப்பட்டு வரும் பெரியார் உலகம் பணிக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் 1 மாத சம்பள தொகையான 1,70,20,000 ரூபாய்க்கான காசோலையினை வழங்கினர். அப்பொழுது அமைச்சர்கள் துரைமுருகன், KN நேரு, ஏவா வேலு, சேகர் பாபு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் TR பாலு, ராசா, திராவிடர் கழக துணைத் தலைவர் கவிஞர் கலி பூங்குன்றன், பொதுச் செயலாளர் அன்புராஜ் மற்றும் திராவிட கழக நிர்வாகிகள் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுவையில் பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அறிவிப்பு. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 20 லட்சமும், காயமடைந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 2 லட்சமும் தவேக சார்பில் அவர்களது வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டது. புதுவையில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது. கடலூர் சாலை முதலியார்பேட்டை ரயில்வே மேம்பாலம் பணிகள் நடைபெற்று வருவதால் அந்த வழி மூடப்பட்டது. இதனால் உப்பளம் மற்றும் மரப்பாலம் 100 அடி சாலையில் போக்குவரத்து நெரிசல், பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் அவதியடைந்து வருகின்றனர்.
இந்நிலையில் தீபாவளி பண்டிகையினை முன்னிட்டு பொதுமக்கள் புத்தாடைகள் உள்ளிட்ட பொருட்கள் வாங்க நகர பகுதிகளுக்கு செல்கின்றனர். காமராஜர் சாலை, அண்ணா சாலை, காந்தி வீதி ஆகிய சாலைகளை கடந்து செல்வதற்குள் மக்கள் படாத பாடுபட்டு வருகின்றனர். ராஜீவ்காந்தி சிக்னலில் வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்றன. புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து கடலூர், விழுப்புரம், சென்னை மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் ஒரே வழியில் சென்று இந்திரா சிக்னல் சந்திப்பில் பிரித்து செல்வதால் மறைமலை அடிகள் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். அங்கன்வாடி ஊழியர்கள் பணியிட அறிவிப்பு ரத்து. அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளர் பணிகளுக்கு விண்ணப்பதாரர்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வலைதளத்தை அணுக முடியவில்லை. இதனால் முந்தைய அறிவிப்பு ரத்து செய்யப்படுகிறது. தொழில்நுட்ப கோளாறை சரி செய்த பின் விண்ணப்பங்களை வரவேற்கும் புதிய அறிவிப்பு வெளியிடப்படும். விண்ணப்பித்த நபர்கள் மீண்டும் புதிதாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் சசி பாலன் அவர்கள் தீபாவளி பண்டிகையினை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட கம்பன் நகர் பகுதியில் அமைந்துள்ள கருணை இல்லத்தில் இருக்கும் குழந்தைகளுடன் இணைந்து பட்டாசுகள் வெடித்து தீபாவளி பண்டிகையினை கொண்டாடினர். புதுவை மதகடிப்பட்டு பஞ்சபூத தியான லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.